மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நாம் செகண்ட் லெசன் செகண்ட் வேர்ல்டு வார் இரண்டாம் உலகப் போர் இது பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் என்னென்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். டு acquaint ourselves about the political and economic developments after First World War, which ultimately led to World War II. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு பின்னாடி உலகத்தில் அரசியல் பொருளாதார வளர்ச்சிகளில் அறிமுகப்படுத்திக்கிறது. இரண்டாம் உலகப் போருக்கு எதனால் என்னென்ன காரணங்கள் வந்தது இரண்டாம் உலகப் போர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். செகண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த கோர்ஸ் ஆஃப் த வார் இன் ஜென்ரல், இன் பர்டிகுலர் டு லேர்ன் த மெயின் ஈவெண்ட்ஸ் விச் வேர் லேர்னிங் பாயிண்ட்ஸ் டு த டேர்னிங் பாயிண்ட்ஸ் இன் த வார். இந்த பொதுவாக இந்த போரோடைய போக்கு எந்தெந்த லெவலில் இந்த போர் போச்சு, குறிப்பாக போரின் திருப்பு முனைகளாக அமைந்த நிகழ்வுகள் இதை பற்றி அறிஞ்சிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், டு நோ த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் II, இரண்டாம் உலகப் போருடைய விளைவுகள் இதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹோலோகாஸ்ட் அண்ட் த மாஸ் கில்லிங் ஆஃப் ஜூஸ் இன் நாசி. பேரழிவு, ஹோலோகாஸ்ட் அப்படின்னா பேரழிவுன்னு பேரழிவு ஏன் ஏற்பட்டுச்சு, நாசிஸ் ஜெர்மனியில் யூதர்கள் பெரும் எண்ணிக்கையில் கொல்லப்பட்டாங்க, ஏன் அப்படி நடந்தது, இதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒன், டு அக்வயர் நாலேஜ் அபவுட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பின்னாடி ஒரு புதிய பன்னாட்டு அமைப்பு முறை ஒன்றை உருவாக்குறதுக்காக பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பு ஒன்று உருவாங்கினாங்க. அது என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லெசனுக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். The first half of the 20th century witnessed two wars which devastated the world. World War I was fought from 1914 to 18 and World War II began in 1939 and ended in 1945. While the world at large had experienced many wars, these two wars are referred to as world wars because of the extended areas of the conflict and the very high death toll of civilians as well as armed components. Both wars were fought on several fronts across Europe, Asia and Africa. In both wars, the combined forces of Great Britain, France, Russia and the United States fought against a war alliance led by Germany. Germany's allies were Italy and Japan in World War II. 20th centuryல இந்த உலக நிலகுலைய செஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய சேதங்கள் ஏற்படுத்தினது ரெண்டு போர்கள். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இன்னொன்று செகண்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 இருந்து 1918 வரைக்கும் நடந்தது. செகண்ட் வேர்ல்டு வார் 1939 தொடங்கி 45 வரைக்கும் நடந்தது. உலகம் ஏற்கனவே பல போர் நிறைய சந்திச்சிருக்குது. ஆனாலுமே இந்த ரெண்டு போர் மட்டும்தான் உலக போர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு போரில் ஏற்பட்ட மோதல்கள் நிறைய பகுதிகளில் சேதம் பண்ணுச்சு. மேலும் இந்த போர்னால் உயிரிழந்த ஆயுதம் இந்த போர் செய்வாங்க இல்லையா, ஆயுதம் ஏந்தி போரிட்டவங்க, பொதுமக்கள், இவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிக அளவில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு போர்னாலையும் யூரோப்பியன், ஏஷியன், ஆப்ரிக்கன் கான்டினென்ட்ஸில் பல இடங்களில் நடந்தது. இந்த ரெண்டு போர்லேயும் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, அமெரிக்கா, அப்புறம் நேச நாடுகள், நட்பு நாடுகளோட கூட்டுப்படைகள் ஜெர்மனியோட தலைமையில் நடந்த அச்சு நாடுகளுக்கு எதிராக போர் செஞ்சாங்க. ரெண்டாம் உலக போரில் ஜெர்மனியோட நட்பு நாடுகளாக இருந்தது எதெல்லாம் அப்படின்னா இத்தாலி, அப்புறம் ஜப்பான். செகண்ட், காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் II. ரெண்டாம் உலக போருடைய காரணம் என்ன, அதனுடைய போரோட போக்கு எப்படி இருந்தது, அதனுடைய விளைவுகள் என்னென்ன இருந்தது, அதை பற்றி பார்க்க போகிறோம். First one, causes. The devastation caused by World War I was of such magnitude that it was referred to as Great War or the war to end all wars. The belligerent nations, especially the Allies, had no desire for a second prolonged conflict, and this was the main driving force behind their actions after the end of World War I. The immediate and primary cause of War II was the aggressive military offensive undertaken by a resurgent Germany and a fast developing Japan. காரணம் என்ன அப்படின்னா முதலாம் உலகப் போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மாபெரும் போர் அல்லது அனைத்து போர்களையும் முடித்து வைக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லப்பட்டது. பகை நாடுகளில் குறிப்பாக நேச நாடுகள் மறுபடியும் ஒரு நீண்ட மோதலுக்கான ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஃபர்ஸ்டில் கிடையாது.
என்ன நினச்சாங்க அப்படின்னா, முதல் உலகப் போர் முடிஞ்சிருச்சு, இனிமே நடக்காது அப்படின்னு நினச்சாங்க. ஆனா, ஜெர்மனி மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதனுடைய ஆக்கிரமிப்பான இராணுவ நடவடிக்கையும், ஜப்பானோடைய விரைவான வளர்ச்சியும் தான் 2ஆம் உலகப் போருக்கு முக்கியமான, உடனடியான மற்றும் அடிப்படையான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மனி அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் 1919. ஜெர்மனியும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும், வெர்சைல்ஸ் ட்ரீட்டி எந்த வருஷம் பண்ணாங்கன்னா 1919ல. The Treaty of Versailles ending World War I was signed in June 1919. Among the many clauses of the treaty, three in particular caused great resentment among the Germans. First one, Germany was forced to give up territories to the west, north, and east of the German border. Germany had no disarm and was allowed to retain only a very restricted armed forces. Third, as reparation for the war, Germany was expected to pay for the military and civilian cost of the war to the Allied nations. 1919ல ஜூனில் கையெழுத்தான வெர்சைல்ஸ் உடன்படிக்கை நடந்தது இல்லையா? இதனால் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. அந்த ஷரத்துக்களில் 3 அம்சங்கள் ஜெர்மனி மக்களிடையே பெருமையாக ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியை உருவாக்குச்சு. என்னென்ன அந்த ஷரத்துக்களில் இருந்தது அப்படின்னா, 1919 வெர்சைல்ஸ் ட்ரீட்டில் என்னென்ன ஷரத்துக்கள் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஜெர்மனி தன்னுடைய மேற்கு, வடக்கு, கிழக்கு இந்த எல்லைகளில் பல பகுதிகளை கண்டிப்பாக விட்டு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. செகண்டு, ஜெர்மனி ஆயுத குறைப்பு பண்ணணும், அதிக அளவிலான படைகளை பயன்படுத்தக்கூடாது, குறைஞ்ச அளவில் தான் படைகளை வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. தேர்ட் ஒன், இந்த போர்னால் அலைட் நேஷன்ஸ், அதாவது நேச நாடுகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்பட்ட இராணுவ வீரர்கள் அப்புறம் பொதுமக்களோட உயிர் இழப்புக்காக ஜெர்மனி நிறைய இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஜெர்மனி தான் எல்லா போருக்கும் மூல காரணமாக இருந்தது. ஸோ இழப்பீடு ஜெர்மனி சைடு அதிகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெர்சைல்ஸ் ட்ரீட்டியில் ஆர்டர் போட்டாங்க. இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணணும்னு இந்த ட்ரீட்டி சொன்னிச்சு. ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். The treaty also set up the League of Nations on the initiative of President Woodrow Wilson of the United States. The League was expected to mediate between countries and take action against countries which indulged in military aggression. The popular mood favored the traditional isolationist approach, and therefore United States did not become a member of the League. The other allied nations were also determined to maintain a non-interventionist attitude, and in consequence, the League remained an ineffectual international body. பன்னாட்டு சந்தையின் தோல்வி. அதாவது அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய முயற்சினால் லீக் ஆஃப் நேஷன்ஸ், தட் இஸ் பன்னாட்டு சங்கம் உருவானது. இதை நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா. இந்த சங்கம் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, நாடுகளிடையே பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நடுவராக இருந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அப்படின்னும், இராணுவ ஆக்கிரமிப்பை எந்தெந்த நாடெல்லாம் மேற்கொள்ளுதோ அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அமெரிக்கா இதில் உறுப்பு நாடாக சேரலை. ஏன் அப்படின்னா, போருக்கு பின்னாடி அமெரிக்காவோட மனோநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மரபான தனித்திருக்கக்கூடிய கொள்கைக்கு ஆதரவாக இருந்தது. மற்ற நாடுகளும் தலையிடா கொள்கை மனநிலையில் உறுதியாக இருந்தாங்க. இதன் விளைவாக பன்னாட்டு சங்கம் ஒரு பயன் இல்லாத பன்னாட்டு சங்கமாக மாற ஆரம்பிச்சது. தென் போஸ்ட் வார் கிரிசிஸ் அண்ட் ஜெர்மனி. முதல் உலகப் போருக்கு பின்னாடி ஏற்பட்ட சிக்கலும் ஜெர்மனியும். As mentioned above, the 3 main clauses of the Treaty of Versailles, especially the imposition of penal reparations, caused great discontent in Germany. The problems which many countries faced in the post-World War I decades led to the rise of extreme right-wing dictatorships in Italy, Mussolini, Germany, Hitler, and Spain, Franco. Germany experienced both high unemployment and severe inflation after the war, and its currency became practically worthless. There are several pictures of the 1920s when ordinary people had to carry money in wheelbarrows to buy bread. This was blamed on the war reparations which Germany was forced to pay, though in the final analysis, the demands for
War reparations were moderated over several rounds of negotiations. அதாவது வெர்சைல்ஸ் உடன்படிக்கையோட 3 சரத்துக்கள் சொன்னோம் இல்லையா, அதில் போர் இழப்பீடு தொடர்பாக உள்ள சரத்தில் ஜெர்மனியோடைய பெரும் அதிருப்தி ஏற்படுத்துச்சு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு பின்னாடி 10 வருஷத்தில் பல நாடுகள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இத்தாலியில் முசோலினி, ஜெர்மனியில் ஹிட்லர், ஸ்பெயினில் ஃப்ராங்கோ, இந்த நாடுகள் தீவிர வலதுசாரியான சர்வாதிகார ஆட்சி எழுச்சி பெறுறதுக்கு காரணமாக இருந்தது. முதல் உலகப் போருக்கு பின்னாடி ஜெர்மனியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வேலையில்லா திண்டாட்டம், அப்புறம் கடுமையான பணவீக்கம். இது மட்டும் இல்லாமல் அதனுடைய காகித செலாவணி முழுசாக மதிப்பிழந்து போச்சு. சாதாரண மக்கள் ரொட்டி வாங்குறதுக்கு கூட வண்டி நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க போட ஆரம்பித்தாங்க. 1920s இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப க்ரியேட் ஆச்சு. பல சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ஜெர்மனி வழங்க வேண்டிய போர் இழப்பீட்டு தொகை கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஜெர்மனியால் முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த துயரங்களுக்கு ஜெர்மனியிடம் மீது கட்டாயமாக சுமத்தப்பட்ட போர் இழப்பீடு தான் காரணம் அப்படின்னு சொல்லி குற்றமாக சொல்கிறாங்க. The rise of Adolf Hitler. Adolf Hitler was able to exploit general discontent among the Germans. Gifted with great oratorical skills, he was able to sway the people by his impassioned speeches, promising a return to the glorious military past of Germany. He founded the National Socialist Party, generally known as the Nazis. The fundamental platform on which Hitler built his support was the notion of the racial superiority of the Germans as a pure Aryan race and a deep-seated hatred of the Jews. Hitler came to power in 1933 and ruled Germany in 1945. அடால்ஃப் ஹிட்லரோட எழுச்சி எப்படி இருந்தது? ஜெர்மனி ரொம்ப மோசமான அளவில் அவமானப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக இருந்துச்சு. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு ஹிட்லர். தன்னுடைய சிறந்த பேச்சாற்றலால், உணர்ச்சி மிக்க பேச்சுக்களாலையும், தன்னுடைய சொற்பொழிவாற்றின் திறமையாலையும் ஜெர்மனியை அதனுடைய இராணுவ புகழ்மிக்க முந்தைய காலத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்போ நீங்கள் என்னோடைய பக்கம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை தன் பக்கம் சேர்த்துக்கிறாரு. தேசிய சமதர்வவாதிகள் கட்சி அப்படின்னு ஒன்று நிறுவுறாரு. இது பின்னாடி நாசி அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. 2 அடிப்படை கருத்துக்களை அடித்தளமாக வச்சுட்டு இவர் ஆதரவு கேட்குறாரு. ஒன்று, ஜெர்மானியர் தான் சுத்தமான ஆரிய இனத்தவர் அப்படின்னு இன உயர்வு மனப்பான்மை மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று, ஆழமான யூத வெறுப்பு. 1933 இருந்து 1945 வரைக்கும் ஹிட்லர் ஜெர்மனியை ஆட்சி செய்கிறாரு. In direct contravention of the clauses of the Treaty of Versailles, Hitler began to rearm Germany. The recruitment for the armed forces and the manufacture of armaments and machinery for the army, navy and air force with large amounts of government spending resulted in an economic revival and solved the problem of unemployment in Germany. வெர்சைல்ஸ் உடன்படிக்கையோட சரத்துக்கு நேர் எதிராக ஹிட்லர் ஜெர்மனியோடைய இராணுவத்தையும் அதனுடைய ஆயுதங்களுடைய பவரையும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறாரு. வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் என்ன சொன்னாங்க? ஆயுத குறைப்பு பண்ணணும் நாங்கள். ஆனால் இவர் அதுக்கு நேர்மாறாக பண்ணுறாரு. ஆயுத படைகளுக்கான ஆள் சேர்ப்பு, அரசாங்கத்தோட செலவில் நிறுவப்பட்ட இராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களையும் இன்னும் இயந்திரங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அதனால் ஜெர்மனியோடைய பொருளாதாரம் என்ன ஆகுது? புத்துயிர் பெறுது. வேலையில்லா திண்டாட்டமும் என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்குது. Italy's break with Britain and France in the wake of Mussolini's invasion of Ethiopia resulted in better relationship between Italy and Germany. In 1936, before Germany invaded the Rhineland, which was supposed to be a demilitarized zone, Rome-Berlin axis had come into being. Later, with Japan joining this alliance, it became Rome-Berlin-Tokyo axis. In 1938, Hitler invaded Austria and Czechoslovakia. Sudetenland, the Czechoslovakia was German-speaking, and Hitler's claim was that the German-speaking people should be united in
டு ஒன் நேஷன். அதாவது எழுச்சிமிக்க முசோலினியுடைய எத்தியோப்பிய படையெடுப்புனால இத்தாலி கூட இருந்த பிரான்ஸும் பிரிட்டனும் முறிஞ்சிக்கிட்டாங்க. இதே டைமில் ஜெர்மனி இத்தாலியும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கிட்டாங்க. ஹிட்லர் படை நீக்கம் செய்யப்பட்ட மண்டலமாக கருதப்பட்ட ரைன்லேண்ட் அந்த இடத்துக்கு மேலே 1936 படையெடுக்கிறாரு. இத்தாலியும் ஜெர்மனியும் சேர்ந்து ரோம் பெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை கையெழுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட ஜப்பானும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜப்பானோட தலைநகரம் டோக்கியோ. ஸோ இந்த ஆக்சிஸ்க்கு பேர் ரோம் பெர்லின் டோக்கியோ ஆக்சிஸ். 1938 ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, ஆஸ்திரியா செக்கோஸ்லோவாக்கியா இந்த நாடுகளை போய் தாக்கி கைப்பற்றாரு. செக்கோஸ்லோவாக்கியாவோட ஒரு பகுதியாக சூடட்டன்லேண்ட், இந்த பகுதியில் ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஹிட்லர், ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் ஒரே நாடாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட உரிமை கேட்குறாரு. Allies and non-intervention. There were also acts of aggression by Italy and Japan. Italy invaded Ethiopia in 1935 and Albania in 1939. Emperor Haile Selassie of Ethiopia appealed to the League of Nations but got no help. In the east, Japan was pursuing its policy of military expansion. In 1931, Japan invaded Manchuria, and in 1937, it invaded China and seized Beijing. All these were ignored by the Allies, and the League of Nations was unable to take any action. நேச நாடுகளும் தலையிடா கொள்கையும் பற்றி பார்க்க போகிறோம். இதே டைமில் இத்தாலியும் ஜப்பானும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இத்தாலி 1935 எத்தியோப்பியா மீதும் 1939 அல்பேனியா மீதும் படையெடுக்குது. அப்போது என்ன பண்ணுறாருன்னா, எத்தியோப்பியா அவனோட கிங் இருக்கிறார் இல்லையா, ஹெய்லி செலாசி, அவர் பன்னாட்டு சங்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு எந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ணலை. கிழக்கு பகுதிகளில் ஜப்பான் என்ன பண்ணுச்சு, இராணுவ விரிவாக்க நடவடிக்கையை சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தது. 1931 ஜப்பான் மஞ்சூரியா மேலே படையெடுத்து போகுது. அதே டைம் 1937 சைனாவை தாக்கிட்டு பீஜிங்கை முற்றுகையிடுது. ஏன்னா அதனோட கேபிட்டலில் தானே பீஜிங், இப்போ பீக்கிங்னு சொல்கிறோம். இந்த நடவடிக்கையெல்லாம் நேச நாடுகளால் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. பன்னாட்டு சங்கத்தால் எந்தவித நடவடிக்கையும் அவங்களால எடுக்க முடியலை. In spite of all these manifestations of military activity by Germany, Italy and Japan, Britain and France continued to be non-interventionists. The mood in Britain was not in favor of starting another war. Prime Ministers Baldwin and Chamberlain did not feel justified in intervening in a region which was not officially in their sphere of interest. The United States was totally indifferent in the outside world and was concerned with the revival of the economy after the Great Depression. இந்த மாதிரி ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் இவங்கெல்லாம் இராணுவ நீதியான நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு இருந்த போது பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் எதுலேயுமே தலையிடாமல் ஒதுங்கி இருந்தாங்க. பிரிட்டனோட மனநிலைமை எப்படி இருந்ததுன்னா, இன்னொரு போர் செய்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஆதாரங்கள் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க அமைதியாக இருந்தாங்க. பிரிட்டனோடைய பிரைம் மினிஸ்டர் பால்ட்வின், சாம்பர்லின் இவங்களுமே தன்னோட அதிகாரப்பூர்வமான நலன்சாரா பகுதிகளில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் கூட தலையிடுறது நியாயம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அமெரிக்கா என்ன நினச்சிதுன்னா, வெளி உலக பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் பொருளாதார பெருமந்தான் நம்ம நாட்டை வந்துருச்சே, நம்ம நாட்டை நாம் எப்படி முன்னேற்றுறது அப்படிங்கிற நிலைமையில மட்டும்தான் அமெரிக்கா கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. அதனால் ஜெர்மனியோட போக்கை யாரும் என்ன செய்ய முடியலை, கட்டுப்படுத்த முடியலை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த லெசனில் காசஸ், ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ், ஹிட்லரோட எழுச்சி எப்படி இருந்தது, அலைஸோட நான் இன்டர்வென்ஷன் ஏன் இப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அதர் டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.